வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, மதுரை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு ரயிலை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது மதுரையில் இருந்து நிறைய வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, நிறைய பயணிகளாக இருந்தாலும் சரி, கர்நாடக மாநிலம் மங்களூரு செல்வது அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த ஜவுளி வியாபாரிகள் எல்லாம் மதுரையில் இருந்து அவர்களுடைய பர்ச்சேஸ் செய்த பொருட்களை விற்பதற்காக கர்நாடகாவிற்கு செல்வது வழக்கம். ஆனால் மங்களூருக்கு மதுரையிலிருந்து டைரெக்டாக ட்ரெயின் இருக்கா அப்படின்னா ஒரே ஒரு ட்ரெயின் இருக்குது. அதுவும் வாரம் ஒரு முறை இயங்கக்கூடிய ட்ரெயின். திருநெல்வேலியிலிருந்து தாதர் போகக்கூடிய ட்ரெயின். அது திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு இந்த வழியாக சுற்றி கோயம்புத்தூர் போய் அதுக்கப்புறம் பாலக்காடு போய் கோவா போகக்கூடிய ட்ரெயின், கோவா வழியாக செல்லக்கூடிய ட்ரெயின். இந்த ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது. ஸோ டைரெக்டாக போகிறது அப்படிங்கிறது சிரமமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் லக்கேஜை வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஏறி இறங்குறது அப்படிங்கிறதும் சிரமமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் கோவா போகணும் அப்படின்னு நம்ம இளைஞர்கள் எல்லாம் நினச்சிட்டாங்க அப்படின்னா டைரெக்டாக கோயம்புத்தூர் போய் அங்கேருந்து ஒரு மங்களூர் போய் மாறி போக வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. பெங்களூர்லேருந்து ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக தினசரி ரயிலானது மதுரையிலிருந்து மங்களூருக்கு இயக்கப்பட வேண்டும். அதுவுமே மதுரையிலிருந்து திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, பாலக்காடு வழியாக இயக்கினால் இன்னும் ரொம்பவும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அட்லீஸ்ட் மங்களூருக்கு இயக்கலை அப்படின்னாலும் சொர்ணூர் வரைக்குமாவது இயக்குனா ரொம்பவும் வசதியாக இருக்கும். ஏன்னா கேரளாவிலிருந்து செல்லக்கூடிய நிறைய ரயில்களை நம்ம பிடிச்சு விட முடியும். கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலாத்தலங்கள் கொல்லூர் மூகாம்பிகையாக இருக்கட்டும், அதே நேரத்தில் தர்மஸ்தலாவாக இருக்கட்டும், அதே நேரத்தில் முருதேஸ்வர், இதையும் தாண்டி கோவா, இந்த மாதிரியான பகுதிகளுக்கெல்லாம் செல்லணும் அப்படின்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டியாக கோயம்புத்தூர் போய் அங்கேருந்து மங்களூர் போய் மங்களூரில் இருந்து நம்ம மாற வேண்டிய நிலை அப்படிங்கிறது மாறும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மங்களூர்லேருந்து பாலக்காடு வந்து பாலக்காட்டிலேருந்து இன்னொரு ட்ரெயினில் மாறி போக வேண்டிய நிலையும் அப்படிங்கிறது வராது. அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்ன அப்படின்னா, பழனி பொள்ளாச்சி வழியாக மங்களூருக்கு ஒரு ரயில் இயக்கும் பட்சத்தில் பழனியிலிருந்து நம்ம மங்களூருக்கே போயிடலாம், பொள்ளாச்சியிலிருந்து நம்ம மங்களூருக்கே போயிடலாம். எந்த ஒரு ட்ரெயின்லையும் மாற வேண்டிய அவசியம் அப்படிங்கிறதும் இருக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது ஏற்படாது. சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக இந்த ரயில் திட்டமானது நிச்சயமாக உதவும் அப்படிங்கிறது தான் பயணிகள் நலச்சங்கத்தினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. பல்வேறு கோரிக்கைகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் ரொம்ப நாளாகவே இந்த கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. மதுரையில் இருந்து பழனி வழியாக மங்களூருக்கு ஒரு ரயிலானது தினசரி இயக்கப்பட வேண்டும். அது பகல் நேரமாக இருந்தாலும் சரி அல்லது இரவு நேரமாக இருந்தாலும் சரி, ஒரு ரயில் நிச்சயமாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போது மதுரையிலேருந்து பெங்களூர் போகிற ட்ரெயினே கம்மியாக தான் இருக்குது, எப்பவும் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. மங்களூருக்கு ஒரு ட்ரெயின் ஏன் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கும் எழுகிறது. வாரம் ஒரு முறை இருக்கக்கூடிய அந்த ரயிலை மாற்றி தினசரி மங்களூருக்கு மதுரையிலிருந்து ரயில் இயக்கப்படுமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு பயணிகளோடு சேர்த்து நாமும் காத்திருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்மால் ரயிலை மாறி செல்லக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அதை தவிர்க்க ரயில்வே நிர்வாகம் இதை மனதில் கொண்டு கூடிய விரைவில் இந்த ரயிலை அறிமுகப்படுத்தினால் ரொம்பவும் வசதியாக இருக்கும். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள், ரயில்வே தகவல்கள் மற்றும் பொதுமக்களினுடைய கோரிக்கைகள் அனைத்தும் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். மதுரை, தேனி, திண்டுக்கல் இந்த பகுதியில் இருந்து கோவா மற்றும் கர்நாடகாவில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்காக விரும்பக்கூடிய மக்கள் நிச்சயமாக மங்களூரு ட்ரெயினை எதிர்பார்க்கிறார்கள். அப்படி நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ரயிலை நேசிக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த தகவல்களானது சென்று சேரும். அது மட்டும் இல்லாமல் மதுரையிலிருந்து மங்களூருக்கு ட்ரெயினே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையும் அவர்களுக்கு புரியும். இது அவர்களுக்கு புரிகிறதை விட ரயில்வேவுக்கு புரிந்தால் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். கூடிய விரைவில் ரயிலை எதிர்பார்த்து காத்திருப்போம். அடுத்த வீடியோவை மீட் பண்ணுவோம். நன்றி.